என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல. என் பிள்ளையே, என் வாக்கினை கேட்ட 1 மணி நேரத்திற்குள்ளாக உன் வாழ்க்கையில் நான் நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகின்றேன். நான் நடத்தி காட்டப் போகின்றேன் என்பது உனக்கு தெரிய வேண்டும் என்றால் நீ இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டிருந்தால் மட்டும்தானே என்னவென்று புரியும். அதனால் என் வாக்கினை கேட்டு முடித்த 1 மணி நேரத்திற்குள் உனக்கு நல்ல செய்தியினை கொண்டு வருவேன் என்று உன் அம்மா நான் இன்று சத்தியம் செய்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அதை இந்த அம்மா நான் மறுத்து விடுவேனாம்? நிச்சயமாக அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டுவேன். என் மீது நம்பிக்கை வைத்து என்னை தேடி வருகின்ற என் பிள்ளைகள் யாருமே வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டார்கள். நம்பிக்கை குறைந்து நிற்கின்றவர்களுக்கும் என்னை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தும் என்னை காணாமல் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக சில விஷயங்கள் தாமதமாகும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அம்மாவை வணங்கவில்லை என்பதற்காக உனக்கு நல்லது நடக்காமல் இல்லை. உனக்குள் நம்பிக்கை இல்லை. உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எப்படி உன் வாழ்க்கையின் மீது கொன்ற அன்புதான் உன்னை வாழ வைக்கும். நீ இந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ காண்கின்ற கனவுதான் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும். இதற்கெல்லாம் பதில் கொடுக்காமல் நீ என்னவோ வாழ்க்கை என்று இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த அம்மாவினை சந்தித்திருந்தால் சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிந்திருக்கும். இப்படி சொல்கின்றேனே தவிர என்னை வணங்க வேண்டும் என்று யாரையுமே நான் வற்புறுத்தவில்லை. நான் யாரையும் வலுக்கட்டாயமாக இழுத்துவிடவும் இல்லை. என்னை நம்பிய பிள்ளைகள் நல்லபடியாக வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைவார்கள். நான் உடனிருந்து அவர்களுக்கு நல்ல பாதையை காண்பித்து கொடுத்து அவர்கள் நிலைக்கும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். என் குழந்தை, இப்பொழுது இன்று நாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கே சற்று பதட்டம் அதிகமாக இருக்கின்றது. நம் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்று எண்ணி கண்கள் கலங்கி நிற்கின்றாய். ஆனால் உனக்குள் ஒரு தைரியம் திடீரென்று வருகின்றது அல்லவா? அதை எப்பொழுதாவது நீ உணர்ந்திருக்கின்றாயா? நிச்சயமாக உணர்ந்திருப்பாய். உனக்குள் வருகின்ற அந்த பதற்றம் உனக்கு இன்னமும் அதிகம் தைரியத்தை கொடுக்க போகின்றது. ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா சந்தர்ப்பங்களும் உனக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான சூழ்நிலைகளை காண்பிக்கும். அப்பொழுது நீ பதற்றமடைந்து பதில் கோட்டை விட்டு விடுவாய். அதன் பிறகு என்ன நடந்தாலும் அதை உன்னால் சரியாக கொண்டு வர முடியாது. எப்பொழுது வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றதோ அந்த நேரம் நீ மனத்தெளிவோடு இருந்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்வாய். மனது எதை எண்ணுகின்றது, எதை துடிக்கின்றது என்பதில் உனக்கு கவனம் இருந்தாலே போதும். மற்றவர்களின் வார்த்தைகளுக்காக கவனத்தை விட்டு விடாதே. அடுத்தவர்கள் குறை சொல்வார்கள் என்று எண்ணி எதையுமே தொலைக்க நினைக்காதே. யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். அவரவர்கள் விருப்பம் போல எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும். ஆனால் நடக்க இருக்கின்ற நன்மைகள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு யாரை வேண்டுமானாலும் தாண்டி உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் இந்த வாழ்க்கை இல்லை. என் பிள்ளை எந்த ஒரு விஷயங்களையும் தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை. யார் என்ன நினைத்தாலும் அது பிரச்சனைகள் வரும் என்பதனை முதலில் நிறுத்து. அதை நீயாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது நடக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பேற்பட்ட கஷ்டத்தையோ தாண்டிவிட்டாய். வாழ்க்கை முடிகின்ற நிலை வரைக்கும் வந்திருக்கின்றாய். இதையெல்லாம் உனக்கு நடத்திய பிறகு இனிமேல் நடக்க இருக்கின்ற நன்மைகளை நீ சரிவர புரிந்து கொண்டால் போதும்.
இந்த அம்மா உன் வாழ்க்கையில் இன்னும் 1 மணி நேரத்தில் எதை நடத்தி கொடுக்கப் போகின்றாள், நீ எதிர்பார்த்த விஷயம் எது என்பதனை நம்பிக்கையோடு சேர்ந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று என் செல்ல பிள்ளையே நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன். முதலில் மனதிற்குள் தைரியம் வேண்டும். இங்கே எங்கு அந்த தைரியம் உனக்கு வந்துவிடுமோ என்று சொல்லி உன்னை போட்டு கீழே தள்ள பல முயற்சிகள் நடக்கின்றது. இந்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து அதன் பிறகு என் பிள்ளை வாழ்க்கையில் நீ வென்று காட்ட வேண்டும் என்றால் அதற்கு உன் அம்மாவினுடைய வாக்கு உன் மனதிற்குள் சென்று சேர வேண்டும். அந்த பணியை தான் உன் அம்மா நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். அதனால் இன்று உன் அம்மா உன்னை தேடி வருகின்ற என்னை நீ தவிர்க்கக்கூடாது. என் மனதில் சில விஷயங்கள் இருக்கின்றது, உன்னிடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்று உன் அம்மா நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்து ஓடி நீ இருக்கின்றாய். அந்த காலங்கள் எல்லாம் போதும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வர வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டாலே நீ இந்த அம்மாவினுடைய பிள்ளையாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம். அவ்வளவு எளிதாக யாரும் சாதாரணமாக எல்லாம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. நிச்சயமாக பலவிதமான சந்தர்ப்பங்கள் உனக்கு அதிகமான சந்தோஷத்தையும், சில சந்தர்ப்பங்கள் உனக்கு அதிகப்படியான கஷ்டத்தையும் கொடுக்கும் என் பிள்ளை. அதனை எல்லாம் கடந்து நீ வாழ தொடங்கிவிட்டாய் என்றால் அதன் பிறகு உனக்கு எதுவாக இருந்தாலும் மனதிற்குள் மிகப்பெரிய நிம்மதியை தான் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே. இந்த அம்மா உன்னோடு இருப்பேன். உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. அப்படி நம்பிக்கை என்றால் இனி ஒரு காலமும் உன் அருகில் வர மாட்டார்கள். உன்னை பற்றி அவர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். நான் உன்னோடு பேச வருகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பது எனக்கு தெரியும். அம்மா உன்னைத்தானே நம்பி வருகின்றேன். நீ தினமும் பேசுகின்றாயே தவிர எதுவும் நடக்கவில்லையே என்று என் பிள்ளையே நீ மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும். இதுவரையிலும் எந்த விஷயங்களும் நடக்கவில்லையா? தொழில் செய்பவர்களுக்கு வாழ்க்கையில் தொழில் விருத்தி அடையவில்லையா? எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு சிறு சிறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் அந்த உண்மையை உணர வேண்டும். நீ வாழ வேண்டும். போதும் என்று எண்ணுகின்ற அளவிற்கு மனது இருக்க வேண்டும். எதையுமே போதாது என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாய். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு கெடுப்பவர்களை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? இருப்பதை வைத்து சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று நினைப்பவனுக்கு தான் அதிகமாக கிடைக்கும். இல்லை என்று இன்னமும் வேண்டும் என்று பறந்து திரிகின்றவனுக்கு எதுவுமே அதிகமாக கிடைக்காது. நாம் சொல்கின்றோம் அல்லவா, இவர்களிடத்தில் எவ்வளவு கிடைக்கின்றது, நமக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று. அதுபோலத்தானே வாழ்க்கை. அதனால் என் அன்பு குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த அம்மா உனக்கு எப்பொழுதுமே நான் துணையாக இருந்து கொண்டிருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.